Exercise 2.1. First வந்துட்டு fill in the blanks. First sum. The potable water available at 100 meter below the ground level is denoted as dash meter. Potable water அப்படின்னா குடிக்கிற தண்ணி எவ்வளோ இருக்குன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கு. 100 மீட்டர் கீழே தான் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அப்போ கிரவுண்ட் லெவல் போது இது கிரவுண்டுன்னா கீழே, சரியா? இங்கே 100 மீட்டர் அப்படின்னா மைனஸ் வரும், மைனஸ் சைன், ஓகேவா? மேலே அப்படின்னும் போது பிளஸ்ல வரும், இங்கே மைனஸ்ல வரும். ஸோ அப்போ வந்து -100 மீட்டர், புரியுதா? பிலோன்னு இருந்ததுனாவே நெகட்டிவ் சைன் தான் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஒன். A swimmer dives to a depth of 7 feet from the ground into the swimming pool. The integer that represent this is dash feet. ஒரு ஸ்விம்மர் வந்து டைவ் பண்றாரு ஸ்விம்மிங் பூல்ல. இப்படி உள்ள தண்ணியில அப்படி குதிக்கும் போது உள்ள தானே அப்படி போவாங்க அந்த டெப்த், ஓகேவா? அது எவ்வளவு போறாரு அப்படின்னா உள்ள 7 feet. அப்ப வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி, வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும் பிலோ டெப்த் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து மைனஸ், நெகட்டிவ் சைன் தான், நெகட்டிவ் இன்டிஜர் தான் அது, ஓகேவா? ஸோ டெப்த்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ -7 feetங்கிறது -7 feet, புரியுதா? அடுத்தது தேர்ட் சம். The -46 is to the dash side of -35 on the number line. அதாவது -46ங்கிறது லெஃப்ட் சைடா ரைட் சைடா அப்படின்னு கேட்டிருக்காங்க -35க்கு. இப்போ வந்துட்டு பாருங்களேன், இப்போ நம்பர் லைன்ல -35, இப்போ இந்த சைடு நெகட்டிவ்ல இருக்கும், இந்த சைடு பாசிட்டிவ்ல இருக்கும் இல்லையா? இப்போ -35ங்கிறது -46ஓட லெஃப்டா ரைட்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க எழுதுனீங்கன்னா இப்போ எப்படி வரும்? இப்போ -30 வச்சிருக்கோம். இப்போ இப்படி தானே போகும், -31 -32 இப்படிதான் நம்பர் லைன்ல போகும், இப்படி, ஓகேவா? பாசிட்டிவ்ல தான் 0 1 2 இந்த மாதிரி போகும். இப்போ இதுல வந்துட்டு இங்க -35 கொடுக்கறதுனால நான் இப்படி சொல்றேன், ஓகேவா? -30 31 32 33 இப்படிதான் இந்த சைடுல இப்படிதான் 46 இப்படி போகும். அப்போ இது என்ன சைடு? இது லெஃப்ட் சைடு. இப்ப இப்படி போனுச்சுன்னா -30 -29 -28 இந்த சைடு கேட்டிருந்தாங்க. இப்ப -28 எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா ரைட் சைடு, அப்படி, புரியுதா? -30ல இருந்து இப்படி லெஃப்ட் சைடு போனாதான் நமக்கு -46 கிடைக்கும். ஸோ -46ன்றது லெஃப்ட் சைடு ஆஃப் -35. அடுத்தது ஃபோர்த். There are dash integers from -5 to +5 both inclusive. அதாவது எத்தனை இன்டிஜர்ஸ் -5க்கும் +5க்கும் இருக்கு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து -5யும் எடுத்துக்கணும் +5யும் எடுத்துக்கணும். அதை இன்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ பாருங்களேன், நம்பர் லைன் போட்டோம்னா இங்கே 0 1 2 3 4 5 இந்த ஆரோ போடணும், ஓகேவா? -1 -2 -3 -4 -5. இப்போ எத்தனை இன்டிஜர்ஸ் இருக்கு டோட்டலா கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 இன்டிஜர்ஸ். ஏன்னா இன்க்ளூசிவ் கொடுக்கறதுனால -5 எடுத்துக்கணும் +5 எடுத்துக்கணும். பிட்வீன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ரெண்டையும் விட்டுட்டு இதுக்கு இடையில உள்ளது என்னன்னு எழுதணும். ஸோ சேர்த்துன்றதுனால 11 இன்டிஜர்ஸ் இருக்கு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க. Dash is an integer which is neither positive nor negative. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம், அது பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது அப்படின்னா அது 0 தான், ஓகேவா? செகண்ட் பாருங்க, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஈச் ஆஃப் த இன்டிஜர்ஸ் -8 18 6 -12 0 is greater than -20. அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு இன்டிஜரும் -20யோட கிரேட்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கோங்க, -18 -20 எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ல எப்பவுமே ஸ்மாலா இருக்கிறது தான் பிக், சரியா? அப்போ -20 விட -18 பிக். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். அடுத்தது 16 -20 எடுத்துக்கோங்க. இது பாசிட்டிவ் சைன்ல இருக்கு, ஸோ அது நல்லாவே தெரியும், இதுதான் பிக் நம்பர், ஸோ கிரேட்டர் நம்பர். இப்போ -12 -20 -12ங்கிறது தான் கிரேட்டர் நம்பர். அப்போ 0 -20 இதுல 0 கிரேட்டர் நம்பர். ஸோ இப்போ எல்லாமே வந்து -20யோட கிரேட்டர் தான், ஸோ ட்ரூ. செகண்ட் ஒன், -1 is to the right of 0. -1ங்கிறது ரைட் சைட்ல இருக்கா? இப்போ பாருங்க நம்பர் லைன்ல இங்க 0 1, இப்போ இங்க -1, இதுதான் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து -1ங்கிறது லெஃப்ட்ல இருக்கு, ஆனா இங்க ரைட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபால்ஸ். தென் தேர்ட், -10 and 10 are at equal distance from 1. 1ல இருந்து -10ம் +10ம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 0
1 2 3 4 5 6 7 8 9 10 அதுவே இங்கே -11 sorry -1 -2 -3 -4 -5 6 -7 -8 -9 -10 சும்மா எழுதியிருக்கேன், இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்க 1லேருந்து 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கான்னு கேட்டுருக்காங்க. இது 1 ஓகேவா. இதுலேருந்து 10ம் -10 ஈக்குவலாக இருக்கா. இதுலேருந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 9 இன்டிஜர்ஸ் வருது +10க்கு. இது இந்த சைட் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கே 11 இன்டிஜர்ஸ் வருது நெகட்டிவ் சைடு. ஸோ அதனால இது என்ன ஃபால்ஸ் தான். ஓகேவா, இது வந்து ஃபால்ஸ். தேர்ட் ஒன். அடுத்து ஃபோர்த் பாருங்க. ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 0. எல்லா நெகட்டிவ் இன்டிஜர்ஸும் 0 விட கிரேட்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது, 0 தான் பெருசு. ஸோ அது வந்து ஃபால்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் ஒன். ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டிஜர்ஸ். எல்லா ஹோல் நம்பர் 0 1 2 3 எல்லாமே இன்டிஜர்ஸ் தானே. ஸோ ட்ரூ.